அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக செம்பருத்தம் பூ இதை பற்றி நம்ம நிறையா பார்க்க போகிறோம். நம்ம காட்டிலே நிறைய அந்த செம்பருத்தம் பூவும் வச்சுருக்கோம், செம்பருத்தி செடியும் வச்சுருக்கோம். ஏன்னா செம்பருத்தி ஏற்கனவே நிறையா நேற்று பார்த்துட்டோம். நம்ம காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் செம்பருத்தியும் வச்சுருக்கோம். செம்பருத்தம்பூவோட இந்த செம்பருத்திக்கு அதிகமான பவர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த செம்பருத்தம்பூவு இருதயத்துக்கு நல்லதுன்னு மட்டும் இல்லாமல் இதோடைய பூக்களை வச்சு கொஞ்சம் எலும்பிச்சம்பழச்சாறில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 3 மணி நேரம் கழித்து அப்படியே பிசைஞ்சோம்னா ரத்த கலரில் இருக்கும். பய சுந்தரம், தாமிர சுந்தரம், என்னென்ன சுந்தரம் அரைக்கமோ அந்த அரைக்கிறதுக்கு புறமே, அதாவது எலும்பிச்சம்பழம் சாறுன்னு எது வருதோ அந்த இடத்துல புறமே இந்த எலும்பிச்சம்பழச்சாரும் இந்த செம்பருத்தம் பூவும் உள்ள இடத்துல அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது மிக மிக அதிகமான குணத்தை தரும். அதுபோக எலும்பிச்சம்பழச்சாறு, இந்த செம்பருத்தம்பூவு, அதோட நீங்கள் அதாவது வெண்தாமரை, மருதம்பட்டை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷாயமாக இறக்கி அதை நீங்கள் அப்படியே நம்ம டானிக் பருவத்துக்கு கொண்டு போகலாம், அல்லது தீநீர் பருவத்துக்கு கொண்டு போகலாம். இது இருதயத்துக்கு சுத்தம் பண்ணதும் இல்லாமல் இருதயத்தை பூரா சரி பண்ணி, எவ்வளோ அடப்பு இருந்தாலும் சரி பண்ணி அதோட ரத்தத்தை அதிகரிக்கக்கூடியது, பித்தம் சம்மந்தப்பட்ட அப்புறம் மாற்றக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த மருத்துவம் வாங்கியது இந்த செம்பருத்தம்பூ. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வெண்தாமரை. பொதுவாக சொல்லியிருக்கோம், வெள்ளைப்பூ பூக்குத எல்லாமே மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இது ஞானப்பச்சிலை சேர்ந்தது, அதாவது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் எல்லா நூல்கள்லேயும், இலக்கிய நூல்கள் முதல் கொண்டு வெண்தாமரை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த வெண்தாமரையை தனியாக நம்ம கஷாயம் போட்டு குடித்தாலோ அல்லது நிழலில் காய போட்டு பொடி பண்ணி சாப்பிட்டாலோ நமக்கு பொதுவாக ஞானத்தை கொடுக்குது, அறிவை கொடுக்குது அப்படின்னாலே மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். இப்போ மூளையை சரி பண்ணுது, இருதயத்தை சரி பண்ணக்கூடியது இந்த வெண்தாமரை பூ. இந்த வீடியோலாம் ஏன் அதிகமாக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறையா வீடுகளில் இந்த செம்பருத்தம் செடி வச்சுருக்காங்க. நாங்களே நிறைய கோயில்களுக்கும் இந்த கண்ணெல்லாம் கொடுத்துருக்கோம், வீடுகளுக்கெல்லாம் கொடுத்து எப்படி பயன்படுத்தும் முறையெல்லாம் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் யாருமே பூவை பயன்படுத்த மாட்டேங்காங்க. அந்த பூ அழகுக்காக மட்டும் வச்சுக்கிட்டு மற்றபடிக்கு அதை அப்படியே கீழே உழ முடிய கீழே பயன்படுத்த மாட்டேங்காங்க. இந்த பூக்கள், இந்த பச்சையாக இருக்கிறதையே அந்த காம்பை மட்டும் நீக்கிட்டு தினம் ஒரு 4 பூவு மென்று சாப்பிட்டாங்கன்னா அது ரத்தத்தை சுத்திகரித்து ஹீமோகுளோபின் குறைய விடாமல் பார்த்துக்கிடும். முக்கியமாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் அதிகமாக குறையும். அந்த குறைய விடாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த செம்பருத்தம்பூ பயன்படும். அப்படியே குடிக்க முடியலனாலும் வீட்டில் ஒரு 4-5 பூக்களை வச்சு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம். வெயில் காலத்துக்கு கொஞ்சம் சீரகம் சேர்த்து வச்சுக்கலாம். மழை காலத்தில் இதோட கொஞ்சம் சுக்கு போட்டு நம்ம சாப்பிட்டு வரலாம். ஏன்னா இன்றைக்கி அதிகமான வீடுகளில் இருக்குது, ஆனால் யாருமே பயன்படுத்த மாட்டேங்காங்க. ரத்தத்தை அதிகரிக்கக்கூடியது, இருதயத்தை பலப்படுத்தக்கூடியது. இதோடைய இலையவே நம்ம அரைச்சி கொஞ்சம் வெந்தயமும் வெந்தயத்தை ஊற வச்சு இந்த இலையும் கொஞ்சம் நல்லா ஆட்டி, அதாவது
வடித்த கஞ்சி இருந்தால் நல்லது. இல்லை அப்படின்னா சாதாரணமாகவே அதனால் ஆட்டி உரல் ஆட்டி இல்லை மிக்சியில் அடித்து தலையில் நல்லா அப்பி ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் குளிக்கலாம். உடம்புக்கு வந்து சூட்டை குறைக்கக்கூடியது. அது மாதிரி இதில் வந்து நிறையா மருத்துவத்தன்மை நிறையா இருக்குது. டானிக்கு போடலாம், லேகியம் போடலாம். தனியாக இந்த பூக்கள் பூராமே நிறையா பறித்து நாங்கள் நிறையா வச்சுருக்கோம். வெயிலில் காய போட மாட்டோம், நிழலில் காய போட்டு பொடி பண்ணி அதை வந்து தேனில் சாப்பிட சொல்லி தனியாக மருத்துவத்துக்கும் கொடுக்கும். இப்படி நிறைய மருத்துவம் செம்பருத்தம் பூவில் இருக்குது. ஆனால் யாருமே அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. அதனால் இந்த செம்பருத்தம் பூ யார் யார் வீட்டில் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்க அத்தனை பேருமே அதாவது கொதிக்க வச்சு குடிங்க அல்லது பச்சையாகவே நீங்கள் சாப்பிடுங்க, அவ்வளவு நல்லது. இது போன்ற வீடியோ நம்ம நிறையா போட்டுக்கிட்டு இருக்கோம். மருத்துவத்துக்காக வேண்டி நிறையா போட்டுக்கிட்டு வரோம். நீங்கள் நம்ம சேனலில் பதிவு பண்ணி பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.